கம்பன் விழாவினை கொண்டாடி கொண்டு வருகின்றது சொன்னால் அதிலே தெய்வம் இருக்கின்றது, ராமன் இருக்கின்றான். அதனாலதான் இந்த விழா சிறப்பாக இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது. இவ்வளவு நம்முடைய சான்றோர்கள் பெரியவர்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறார். அங்கு காலை வேளையில் நிறைந்திருக்கின்றார்கள். ஆனால் அரங்கத்தில் இவ்வளவு பெரிய அறிஞர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு வருகின்றார்கள் என்று சொன்னால் அந்த விழா எப்படிப்பட்ட விழா? இந்த கம்மன் விழா, தெய்வ மகாகவி கம்மனுடைய விழா. இந்த விழா நான் சொன்னேன், நம்முடைய பேரவை கூட்டத்தோடு நான் பேசும்போது சொன்னேன், தெய்வ மகாகவி அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்மன் விழா எப்படி இருக்கும், எவ்வாறு நடந்து வருகின்றது? இது தெய்வம் தொக்கி நிற்கின்றது. கம்மனிடம் உள்ள கவியின் மூலமாக நமக்கு ராமன் தெரிகின்றான். ராமன் தெரிவதால் இந்த விழா எப்பொழுதும் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கும் என்று நான் சொன்னேன். உண்மையும் கூட, இல்லைன்னு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நான் சொன்னப்ப நான் போட்டி போட்டு ஒரு விழா, இதே மாதிரி தமிழ் வளர்க்கின்ற ஒரு விழா, பெரிய விழா, ஐம்பெருங்காப்பிய விழாவை நாங்கள் எடுத்தோம். ஆனால் 58 ஆண்டுகள் சிறப்பாக நடத்த முடிந்ததா என்று எண்ணி பார்த்தால் இல்லை, பாதியிலே விட்டுட்டோம். போட்டி போட்டோம், ஆனா ஓட முடிய நின்றுட்டோம். ஐம்பெருங்காப்பிய விழா. ஆனா இந்த கம்மன் விழா புதுச்சேரியில இவ்வளவு சிறப்பாக, கம்மன் கழகம் பல இருக்கிறது, இது இந்த புதுச்சேரி கம்மன் கழகம் சிறப்பாக இந்த கம்மன் விழாவினை கொண்டாடி கொண்டு வருகின்றது சொன்னால் அதிலே தெய்வம் இருக்கின்றது, ராமன் இருக்கின்றான். அதனாலதான் இந்த விழா சிறப்பாக இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது. இவ்வளவு நம்முடைய சான்றோர்கள் பெரியவர்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறார். அங்கு காலை வேளையில் நிறைந்திருக்கின்றார்கள். இந்த தொடக்க விழா, இந்த தொடக்க விழாவில் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொன்னா அப்போ இந்த 3 நாட்கள் விழா எப்படி இருக்குன்றதை நம்ம எண்ணி பார்க்கணும். இன்று நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம், தொடங்கி வைக்கிறோம். ஆனா கவிஞர்கள் புலவருடைய அடுத்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எவ்வாறு இருக்கும்? கவியரங்கம், தனி உரை, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், அந்த வழக்காடு மன்றம் மேல் முறையீடு, இப்படி எத்தனையோ நிகழ்ச்சி இருந்த இதிலே இந்த 3 நாட்கள் நடைபெறுகின்றதில் கம்மனை பற்றியும், கம்மனுடைய காவியத்தில் உள்ள ராமனை பற்றியும் இந்த விழாவில் எடுத்துரைப்பது என்பது இதை சுவைக்க வந்திருக்கின்றீங்க எல்லாம் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இதையெல்லாம் ராமன். அப்படிப்பட்ட ஒரு விழா புதுச்சேரியில் சிறப்பாக ஆண்டுதோறும் நடந்து வருகின்றது. ஒரு சற்று குறைவு ஒவ்வொரு ஆண்டும் மெருகேறிக்கொண்டே வருகின்றது, தவிர குறைவு என்று இல்லை என்பதை நிச்சயமா நம்ம சொல்லிக்கொள்ள முடியும். இந்த 58 ஆண்டு விழா, இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்ற நம்முடைய கழகத்தை சார்ந்தவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, தலைவர்களுக்கு, நம்ம செயலர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான்